இன்னைக்கு நம்ம வெளியில் போகிறோம். அதாவது என் மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். என் மாமியார் வீடு வந்து அம்பாசமுத்திரம் அவங்களோட ஊர் பேர். அங்கே தான் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு நான் உள்ள vlog எல்லாமே காட்டுறேன். அவங்க வந்து ஹிந்து, நாங்கள் வந்து முஸ்லீம். என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மாறினவங்க. ஸோ அதனால் அவங்க வீடு எல்லாமே சாமி ஃபோட்டோ, குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். வாங்க காட்டுறேன். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா என்னோடய மாமி வீடு வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. நம்ம நடந்துக்கிறத பொறுத்தாலே நம்ம மாமியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாசமாக இருப்பாங்க. நான் ரொம்ப நல்லா நடந்துக்குவேன். அவங்களும் ரொம்ப ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க என் கூட. அங்கேருந்து போகிற வழியே காலைல குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ட்ரெயினில் வச்சு தான் நான் தலை சீவி பூ வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, அங்கே தான் பூ வாங்கிட்டு இருந்தேன். எஸ்கலேட்டரில் ஏற கஷ்டப்பட்டு ஒரு பாட்டி ஏறினாங்க. அவங்களையும் வழியேற்றி விட்டுட்டு அப்படியே ஏறி வந்தாச்சு. போகும்போது ட்ரெயினில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஜன்னல் ஓரமாக போகிறதுக்கு சொல்லவே வேண்டாம், செம்மையாக இருக்கும். நான் வந்து வளையல் இப்படி தான் போடுவேன். ஊருக்கு போகும்போது கண்ணாடி வளையல் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு கல் காப்பு போடுவேன். கல் வச்ச காப்பு போட்டு நடுவில் வந்து கண்ணாடி வளையல் போடுவேன். அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போடுவேன். நான் வேர் பண்ணியிருந்த சேரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சேரீ தான். சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ அதனால் நான் இன்றைக்கி அதுதான் வேர் பண்ணியிருந்தேன். என் பசங்க, என் மச்சானோட பசங்க எல்லாருமே உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அங்கே போனாலும் என் பசங்களெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஜாலியாக இருவாங்க. இது அவங்களோட கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து நீட்டாக வைக்க தெரியாது, ஓரளவு வைப்பாங்க. இப்படி தான் இருக்கும் அவங்களோட கிச்சனு. இங்கே மேலே வந்து சாமி ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க. நான் அதை மட்டும் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு. சின்ன வீடு தான், ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி வீடாக தான் இருக்குமே தவிர கொஞ்சம் பெரிய வீடாக கெட்டவே இல்லை. ஏன் மச்சான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பைக் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாசமாக இருப்பார். அங்கே போனால் அப்பா 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 அப்பான்னு பிள்ளைங்களும் ரொம்ப உயிராகவே இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டு இருக்கு. இப்படியே இருக்கிறது நல்லது தான். ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும், ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது. ஃபுல்லாகவே காடு தான். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு நல்லா பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காலையில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். அங்கேருந்து அம்பாசமுத்திரம் ஆறு வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் அம்பாசமுத்திரத்துக்கு ஆறுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான், என் மச்சான் ஒய்ஃபு, இவங்க பசங்க, இவங்க எல்லோரும் தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு வருவோம். எப்போ நாங்கள் அம்பைக்கு போனாலும் இந்த ஆற்றுக்கு போகாமல் வரவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து 10 நிமிஷம் தான், பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் அங்கே போன உடனே குளிச்ச உடனே சாப்பிட்றதுக்கு பசிக்குமென்னு சொல்லிட்டு அங்கேயே பஜ்ஜி சம்சா எல்லாமே இருந்துச்சு. எல்லாருக்குமே நான் வாங்கிட்டு அப்புறமா தான் ஆற்றுல இறங்கணும். ஏன்னா ஆற்றுல குளிக்க ஆரம்பிச்சிட்டா வெளியில் வர எரிச்சலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். ஆற்றுல தண்ணி செம்மையாக போணுச்சு. எங்கேயுமே தண்ணி இல்லாத நேரத்தில் கூட இந்த ஆற்றுல எப்போவும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் எந்த பயமும் இல்லாத ஆறு, நல்லா இருக்கும். ரொம்ப ஆழமாகவும் இருக்காது, நார்மலாகவே நல்லாயிருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு அப்படியே சுற்றி வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அம்பையாறு என்னோடய ஃபேவரட் ஆறு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் போகலன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அம்பையாருக்கு நான் கேரண்டி, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஆறு. குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டு எதிர்த்து வரவே மனசு இருக்காது. நாங்கள்லாம் ஒன் டே ஃபுல்லாக தண்ணியிலே கிடந்து ஊறிக்கிட்டே கிடப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆறு. நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் எதிர்த்து வந்து பார்த்தோன்னா மூஞ்சி கை கால் எல்லாமே கருத்து போயிருக்கும், வெயிலே கிடந்ததுனால. ஒன் டே ஃபுல்லாக வெயிலே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 2 நாள் இப்படி தான் போணுச்சு ஜாலியாக. 2 நாள் டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், டாட்டா.